சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரை எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு மீனாவை தேடி போகிறேன்னு சொல்லி அங்கே போயிட்டு மீனா வந்து நம்மளை பற்றி மாட்டி விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் மறுபடியும் பயந்து போகிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, நீங்கள் அங்கே இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கெல்லாம் எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், இல்லை முத்து வந்து மறுபடியும் உங்களை தேடி வந்தால் அவர்கிட்டது உண்மையை சொல்லிட மாட்டீங்களே, மீறி சொல்லிட்டீங்கன்னா க்ரஷோட நானும் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு கொஞ்ச நாள் தான் டைமு. அதுக்குள்ளே நீ வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக நான் உன்னை பற்றியோ இல்லை கிருஷை பற்றி கூட கவலைப்பட மாட்டேன். நானே வீட்டில் எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லை, கிருஷை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறல அதையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு, மீனா மீனா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, நானே வீட்டில் எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் வாயை திறக்காமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.